அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரங்களில் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் துவாவாக என்று சொல்லியிருக்கின்றார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் அவனது இறைவனுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பது சஜ்தாவின் போதுதான். எனவே அதில் துவாவை அதிகப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நசாயி என்ற நபிமொழி தொகுப்பிலே 1151வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் ஒவ்வொரு 2 ரகாயத்திலும் அமரும்போது நீங்கள் அத்தஹியாத்து லில்லாஹி கூறுங்கள். பின்னர் தமக்கு விரும்பிய துவாவை தேர்வு செய்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆக அத்தஹியாத்து ஓதிவிட்டு பிறகு ஸலவாத்து ஓதிவிட்டு பிறகு நமக்கு தேவையானதை நாம் கேட்டுக்கொள்ளலாம்.